வணக்கம். கம் ஸ்டடி வித் மீ எல்டர் பிராக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் 1 சாமுவேல் அதிகாரங்கள் 23 மற்றும் 24 பார்க்கப் போகிறோம். தாவீது ஏற்கனவே அபிஷேகம் செய்யப்பட்டவன். ஆனால் இன்னும் சிங்காசனத்தில் இல்லை. அதுதான் அவன் வாழ்க்கையின் இந்த பகுதியை இவ்வளவு கனமாக்குகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தம் அவனிடம் இருக்கிறது, ஆனால் அதன் நிறைவேற்றம் இன்னும் வரவில்லை. அழைப்பு அவனுக்கு இருக்கிறது, ஆனால் கிரீடம் இன்னும் இல்லை. எதிர்காலம் அவனுக்குரியது, ஆனால் இப்போது அவன் இன்னும் வேட்டையாடப்படுகிறான், இன்னும் குகைகளுக்கும் வனாந்தர இடங்களுக்கும் தள்ளப்படுகிறான், நிம்மதியாக நிற்க பாதுகாப்பான இடமில்லாத மனிதனாய் வாழ்கிறான். இந்த அதிகாரங்கள் உண்மையான வல்லமையோடு பேசுவது அங்கேதான். ஏனெனில் மனிதன் வலுக்கட்டாயமாக பெரியவனாக மாறுவானா அல்லது தேவனை எதிர்பார்த்து காத்திருக்க கற்றுக்கொள்வானா என்பதை இந்த கதையின் இந்த பகுதி காட்டுகிறது. அதிகாரம் கீலாவில் ஏற்பட்ட ஆபத்துடன் தொடங்குகிறது. பெலிஸ்தர்கள் அந்த நகரத்துக்கு எதிராக போரிட்டு களஞ்சிய தரங்களை கொள்ளையடித்தார்கள். சத்திரு மக்களை மட்டும் தாக்கவில்லை, அவர்கள் வாழ்வாதாரத்தையே தாக்கினார்கள். உணவை, உழைப்பை, ஒரு நகரம் வாழ வேண்டிய அடிப்படையானதை தாக்கினார்கள். இதை தாவீது கேட்கிறான். அதற்கு முக்கியம் உண்டு. ஏனெனில் தாவீதுவே ஆபத்தில் இருந்தான். சவுல் ஏற்கனவே அவனை கொல்ல முயன்று கொண்டிருந்தான். தன் சொந்த நெருக்கடியின் பாரத்தை தாவீது ஏற்கனவே சுமந்து கொண்டிருந்தான். இருந்தும் மற்றவர்கள் துன்பப்படுகிறார்கள் என்று கேட்டபோது, எனக்கே போதுமான பிரச்சினைகள் இருக்கின்றன என்று சொல்லி தன்னுள் சுருங்கிக் கொள்ளவில்லை. அவன் கர்த்தரைக் கேட்கிறான். நான் போகவா? இந்த பெலிஸ்தர்களோடு நான் போரிடவா? கர்த்தர் போ என்று சொல்கிறார். ஆனால் தாவீதின் மனிதர்கள் பயந்தார்கள். அவர்களுடைய பயம் புரிந்து கொள்ளத்தக்கதே. அவர்கள் ஏற்கனவே யூதாவில் ஆபத்தில் இருந்தார்கள். வெளிப்படையாக பெலிஸ்தர்களுக்கு எதிராக நகர்ந்தால் இரு திசையிலிருந்தும் நசுக்கப்படலாம். ஆகவே தாவீது மறுபடியும் கர்த்தரைக் கேட்கிறான். கர்த்தர் மறுபடியும் பதிலளிக்கிறார். எழுந்திரு, கீலாவுக்கு இறங்கு, பெலிஸ்தர்களை உன் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆகவே தாவீது செல்கிறான். அவன் போரிடுகிறான். அவன் அந்த நகரத்தை இரட்சிக்கிறான். தங்களைத் தாங்களே காப்பாற்ற முடியாத மக்களுக்காக உண்மையான விடுதலையை பெற்று தருகிறான். இந்த அதிகாரங்களில் தாவீதின் அழகான அம்சங்களில் இதுவும் ஒன்று. அவன் துன்பப்படுகிற போதும் இன்னும் பயன்படுத்தப்படுகிறான். அவன் ஓடிக்கொண்டிருக்கிற போதும் இன்னும் சேவை செய்கிறான். அவன் இன்னும் ராஜாவாகாத போதும் ஏற்கனவே ராஜாவைப் போல நினைக்கிறான். அந்த முறையில் கிறிஸ்துவைப் போன்ற ஏதோ ஒன்று ஆழமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பலமுறை தாமே காயமடைந்தவர்களாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவுகிறார்கள். இரட்சிப்பிற்குப் பிறகு தாவீது கீலாவில் இருக்கிறான் என்று சவுல் கேட்கிறான். அப்போது சவுல் நடுங்க வைக்கும் ஒன்றைச் சொல்கிறான். கதவுகளும் அணைப்புகளும் உள்ள நகரத்துக்குள் தாவீது நுழைந்து விட்டான் என்பதால் தேவன் அவனை தன் கைக்குள் ஒப்படைத்து விட்டார் என்று அவன் நினைக்கிறான். தன் வெறுப்பையே தெய்வீக ஏற்பாடாக வாசிக்கும் அளவுக்கு சவுல் ஆவிக்குரிய குருட்டுத்தனத்தில் இருந்தான். அது மிகவும் ஆபத்தானது. ஒருவர் தீமையில் நிலைத்துவிட்டால் தன் சித்தத்தை மதமொழியில் அலங்கரிக்க ஆரம்பிக்கலாம். தன் பிடிவாதத்தை வழிநடத்துதல் என்று அழைக்கலாம். தன் கோபத்தை நீதி என்று சொல்லலாம். ஆகவே தாவீது மறுபடியும் கர்த்தரைக் கேட்கிறான். சவுல் கீழே வருவானா? கர்த்தர் ஆம் என்று சொல்கிறார். பின்னர் தாவீது இன்னும் கடினமான கேள்வியை கேட்கிறான். கீலா மக்கள் என்னை அவன் கைக்குள் ஒப்புக் கொடுப்பார்களா? மறுபடியும் பதில் ஆம். அது வேதனையளிக்கிறது. தாவீது அவர்களைக் காப்பாற்றியிருந்தான். அவர்களுக்காக தன் உயிரையே ஆபத்தில் போட்டிருந்தான். அவர்களுடைய வாழ்வுக்காக போரிட்டிருந்தான். இருந்தும் அழுத்தம் வந்தால் அவர்கள் அவனை ஒப்படைத்து விடுவார்கள். இது மரணமான வாழ்க்கையின் கசப்பான பாடங்களில் ஒன்று. நன்மை செய்தால் நன்றி கிடைக்கும் என்பதில்லை.
பிறரை விடுவித்தால் அவர்கள் பின்னர் உன்னோடு நிற்பார்கள் என்பதில்லை. சில நேரங்களில் நீ ஆசீர்வதித்த அதே மக்கள் அதற்கான விலையைச் செலுத்த வேண்டிய போது உன்னை காக்க மிகவும் பயப்படுவார்கள். ஆகவே தாவீது வெளியேறுகிறான். அவனும் அவனுடைய மனிதர்களும் இப்போது சுமார் 600 பேர் கீலாவை விட்டு புறப்பட்டு எங்கு செல்ல முடியுமோ அங்கே செல்கிறார்கள். நிலையான வீடு இல்லை, பாதுகாப்பு இல்லை. நகர்வுதான் இருக்கிறது, வனாந்தரம்தான் இருக்கிறது. அடுத்ததாக உயிர் தப்புவதற்கான இடம்தான் இருக்கிறது. தாவீது போய்விட்டான் என்று கேட்டதும் சவுல் அந்த முயற்சியை அந்த நேரத்துக்கு நிறுத்துகிறான். பின்னர் கதை வனாந்தர கோட்டைகளுக்கும் காடுகளுக்கும் சீப் மலைப்பகுதிக்கும் நகர்கிறது. அப்போது வேதாகமம் மிகவும் வலிமையான ஒன்றைச் சொல்கிறது. சவுல் அவனை ஒவ்வொரு நாளும் தேடினான், ஆனாலும் தேவன் அவனை அவன் கைக்குள் ஒப்புக் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நாளும், அதாவது இது ஒரு முறை மட்டும் எழுந்த ஆபத்து அல்ல. இது ஒரு மோசமான இரவு மட்டும் அல்ல. இது நீடித்த அழுத்தம், நீடித்த பயம், நீடித்த நிச்சயமின்மை. ஆனாலும் அவையனைத்தையும் மீறி அந்த ஒரே வரி நிற்கிறது. தேவன் அவனை ஒப்புக் கொடுக்கவில்லை. தாவீது மறக்கப்படவில்லை. அவன் பாதுகாப்பின்றி விடப்படவில்லை. வனாந்தரத்தில் இருந்தாலும் அவன் பரலோகத்தின் தொடுதலுக்கு வெளியே இல்லை. அதன் பிறகு இந்த கதையின் மிக மென்மையான தருணங்களில் ஒன்று வருகிறது. சவுலின் மகன் யோனத்தான் எழுந்து காடில் தாவீதிடம் சென்று தேவனில் அவன் கையை பலப்படுத்துகிறான். அது ஒரு பரிசுத்தமான வரி. அவன் ஒரு படையுடன் வரவில்லை. முழு அரசியல் நெருக்கடியையும் தீர்க்கவில்லை. சவுலை சிங்காசனத்திலிருந்து அகற்றவில்லை. ஆனால் தேவனில் தாவீதின் கையை பலப்படுத்தினான். ஒருவருக்கொருவர் செய்யக்கூடிய மிக பரிசுத்தமான காரியம் எல்லாவற்றையும் சரி செய்வது அல்ல, விசுவாசத்தை பலப்படுத்துவதே. கர்த்தர் இன்னும் பார்க்கிறார், இன்னும் பேசுகிறார், இன்னும் நினைவில் வைத்திருக்கிறார் என்பதை சோர்ந்து போன ஊழியக்காரனுக்கு நினைவூட்டுவதே. யோனத்தான் பயப்படாதே என்று தாவீதிடம் சொல்கிறான். சவுல் உன்னை கண்டுபிடிக்க மாட்டான் என்கிறான். நீ ராஜாவாகுவாய் என்கிறான். வேறுவிதமாகச் சொன்னால் வாக்குத்தத்தம் இன்னும் உறுதியாக நிற்கிறது என்கிறான். அவர்கள் இருவரும் கர்த்தரின் சந்நிதியில் உடன்படிக்கை செய்கிறார்கள். பின்னர் யோனத்தான் வீட்டுக்குத் திரும்புகிறான். தாவீது வனாந்தரத்தில் தங்குகிறான். அதுவும் நிஜ வாழ்க்கைதான். தேவன் பலத்தை அனுப்பும் தருணங்கள் உண்டு. பின்னர் நண்பன் செல்கிறான். ஆனால் சோதனை மீதியாகிறது. ஆறுதல் உண்மைதான். ஆனால் வனாந்தரமும் உண்மைதான். அதற்குப் பிறகு சீப்பியர்கள் தாவீதின் இருப்பிடத்தை சவுலிடம் சென்று சொல்லுகிறார்கள். மறுபடியும் அதே முறை நடக்கிறது. தாவீது துரத்தப்படுகிறான். சவுல் தன் மனிதர்களுடன் கீழே வருகிறான். மலைகள் அவரைச் சுற்றிக் கொள்கின்றன. ஒரு கணத்திற்கு தாவீது சிக்கிக் கொண்டது போல் தோன்றுகிறது. மலைக்கொரு பக்கம் சவுல், மறுபக்கம் தாவீது. ஆபத்து மேலும் மேலும் நெருங்குகிறது. இது முடிவு போலத் தோன்றுகிறது. அப்போது திடீரென்று ஒரு தூதன் அவசரச் செய்தியுடன் சவுலிடம் வருகிறான். பெலிஸ்தர்கள் தேசத்தை நுழைந்து விட்டார்கள். சவுல் திரும்பிச் செல்ல வேண்டியதாகிறது. தாவீது தப்பிக்கிறான். அந்த இடம் செலாமகிலேகோத் பிரிவுகளின் பாறை என்று அழைக்கப்படுகிறது. அந்தப் பெயர் பொருத்தமானதே. ஏனெனில் ஒரு கணத்தில் மரணம் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஒரு கணத்தில் பாதை மூடிக்கொண்டிருந்தது. ஒரு கணத்தில் தாவீது விழுங்கப்படப் போகிறான் போல இருந்தது. அப்போது கர்த்தர் சூழ்நிலையை பிரித்து ஒரு வழியை உருவாக்கினார். தாவீது திட்டமிட்டபடி அல்ல, தாவீது கட்டுப்படுத்தியபடி அல்ல, தேவனுடைய பரிபாலனத்தினாலே. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை காக்கும் முறை பலமுறை அதுதான். எப்போதும் வனாந்தரத்தை அகற்றுவதால் அல்ல, ஆனால் மூடிக்கொண்டிருந்த கையை இடைமறித்து நிறுத்துவதால். பின்னர் தாவீது ஏன்கெதியில் உள்ள கோட்டைகளில் தங்கி வாழ்கிறான். அங்கே கதை பயத்திலிருந்து சோதனைக்குத் திரும்புகிறது.
சவுல் 3000 தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்களை எடுத்துக்கொண்டு தாவீதைத் தேடிச் செல்கிறான். 3000. அந்த எண்ணிக்கையே சமநிலையின்மையை காட்டுகிறது. சவுல் ஒழுங்குபடுத்தப்பட்ட வல்லமையுடன் இருக்கும் ராஜா. தாவீது இன்னும் கர்த்தரின் துரத்தப்பட்ட ஊழியக்காரன். சவுல் ஒரு குகைக்குள் நுழைகிறான். தாவீதும் அவனுடைய மனிதர்களும் அந்த குகையின் ஆழ்ந்த இருளில் உள்ளே இருந்ததை அவன் அறியவில்லை. அப்போது தாவீதின் மனிதர்கள் பலர் கேட்க விரும்பும் வார்த்தையை அவனிடம் கிசுகிசுக்கிறார்கள். இதுதான் நாள். இதுதான் வாய்ப்பு. உன் சத்துரு உன் கையில் இருக்கிறான். சிங்காசனத்தைப் பெறு. இந்தத் துரத்தலை முடித்துவிடு. ஒரே அடி போதும், முழு பிரச்சனையும் முடிந்துவிடும். அதுவே சோதனை. வெறும் உயிர் தப்புவதற்காக மட்டுமல்ல. தேவன் வாக்குத்தத்தம் செய்ததை அவர் தம் நேரத்தில் தரப்போகிறதை மாம்சத்தின் ஞானத்தால் இப்போதே பறித்துக் கொள்ளும் சோதனை. தாவீது மெதுவாக முன் செல்கிறான். சவுலின் ஆடையின் ஓரத்தை வெட்டிக் கொள்கிறான். உடனே அவன் இதயம் அவனைத் தட்டுகிறது. அதுவே அவன் மனச்சாட்சியை துன்பப்படுத்துகிறது. கர்த்தரின் அபிஷேகம் செய்யப்பட்டவனுக்கு எதிராக என் கையை நீட்டமாட்டேன் என்று தாவீது சொல்கிறான். இது தாவீதின் வாழ்க்கையின் பெரிய தருணங்களில் ஒன்று. ஏனெனில் இந்த அதிகாரம் தாவீதுக்கு சவுலைக் கொல்லும் வாய்ப்பு கிடைத்தது என்பதை மட்டும் காட்டுவதில்லை. தாவீதுக்கு சவுலாக மாறும் வாய்ப்பு கிடைத்தது என்பதைக் காட்டுகிறது. அவன் இரத்தத்தின் வழியாக ராஜ்யத்தை பிடித்திருக்க முடியும். அதை நியாயப்படுத்தியிருக்க முடியும். வாக்குத்தத்தம் எனக்கே உரியது என்று சொல்லியிருக்க முடியும். இது அவசியம் என்று கூறியிருக்க முடியும். ஆனால் அவன் மறுக்கிறான். ஏன்? ஏனெனில் பலர் ஒருபோதும் கற்றுக்கொள்ளாத ஒன்றை தாவீது அறிந்திருந்தான். தேவன் கொடுத்த எதிர்காலம் தேவனற்ற வழிகளில் பெறப்படக்கூடாது. கர்த்தர் உண்மையாகவே உன்னைத் தேர்ந்தெடுத்திருந்தால், தேவன் ஏற்கனவே வாக்குத்தத்தம் செய்ததை உறுதி செய்ய நீ பாவம் செய்ய வேண்டியதில்லை. தாவீது தன் மனிதர்களைத் தடுக்கிறான். சவுல் உயிருடன் குகையிலிருந்து வெளியேறுகிறான். பின்னர் தாவீது அவனைத் தொடர்ந்து குரலிட்டு அழைக்கிறான். அவன் குனிந்து வணங்குகிறான். தன்னிடம் மரியாதை காட்டாத ஒருவனிடமும் மரியாதை காட்டுகிறான். பிறகு அவன் பேசுகிறான். நான் உனக்கு தீங்கு செய்கிறேன் என்று சொல்பவர்களின் வார்த்தையை நீ ஏன் கேட்கிறாய்? என்று கர்த்தர் உன்னை குகையில் என் கைக்குள் ஒப்படைத்தார். ஆனால் நான் உன்னை உயிரோடு விட்டேன். உன் ஆடையின் இந்தத் துணியைப் பார். நான் உன்னை கொல்லக்கூடியவன். ஆனால் நான் அப்படிச் செய்யவில்லை. என் கையில் தீமையும் இல்லை, மீறலும் இல்லை. பின்னர் தாவீது மிகவும் தாழ்மையான மொழியை பயன்படுத்துகிறான். இஸ்ரவேலின் ராஜா யாரை பின்தொடர்ந்து வருகிறார்? ஒரு சாவுபட்ட நாயே. உரியே. என்ன ஒரு படம் அது! தாவீது உண்மையில் சவுல் நினைப்பது போல அச்சமல்லாதிருந்தும், சவுல் ஒரு ஓட்டம் போன மனிதரைத் தேடுவதற்காக ராஜ வல்லமையைச் செலவழிக்கிறான். அதன் பிறகு தாவீது தீர்ப்பை உரிய இடத்தில் வைக்கிறான். கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுவே நியாயந்தீர்க்கட்டும். அதுவே இந்த அதிகாரத்தின் மையம். தாவீது பழிவாங்குதலை தன் கையில் எடுத்துக் கொள்ள மாட்டான். தவறை மறுக்க மாட்டான். தீமையே நல்லது என்று சொல்ல மாட்டான். ஆனால் தேவனின் இடத்திற்குள் தானம் நுழைய மாட்டான். அந்த விஷயத்தை கர்த்தரின் கைகளில் வைக்கிறான். சவுல் அழுகிறான். ஒரு கணத்திற்கு அவன் கடினம் உடைகிறது. நீ என்னை விட நீதிமானாக இருக்கிறாய் என்று சொல்கிறான். நான் உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்தாய் என்று ஒப்புக்கொள்கிறான். பின்னர் சவுல் நீண்ட காலமாக பயந்தும் இப்போது அறிந்தும் இருக்கும் உண்மையைச் சொல்கிறான். நீ நிச்சயமாக ராஜாவாகப் போகிறாய் என்று நான் அறிவேன். இதோ அது. குகையில் மறைந்து இருந்த மனிதன்தான் இஸ்ரவேலின் வரப்போகும் ராஜா. ஆனால் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்பதற்காக மட்டுமல்ல, அவன் ராஜாவாகிறான். இந்தத் தருணத்தில் தேவனை எதிர்பார்த்து காத்திருக்க முடியும் என்பதை நிரூபித்தவன் என்பதற்காகவும் அவன் ராஜாவாகிறான்.
என் சந்ததியை அழிக்க மாட்டேன் என்று சவுல் தாவீதிடம் சத்தியம் கேட்கிறான். தாவீது சத்தியம் செய்கிறான். சவுல் வீட்டுக்குச் செல்கிறான். தாவீது மீண்டும் தன் அடைக்கலத்திற்கு திரும்புகிறான். அந்த முடிவும் முக்கியமானது. இன்னும் முழுமையான சமாதானம் இல்லை. இறுதி அமைதி இல்லை. சிங்காசனம் இன்னும் கிடைக்கவில்லை. கதை எளிதான தீர்வுடன் முடிவதில்லை. தாவீது இன்னும் காத்திருக்கிறான். இன்னும் மறைந்திருக்கிறான். இன்னும் நம்பிக்கையுடன் இருக்கிறான். தேவன் மட்டுமே நிலைநிறுத்தக்கூடியதை தன் கையால் வலுக்கட்டாயப்படுத்தாமல் இன்னும் இருக்கிறான். அதுதான் இந்த அதிகாரம் நம்மோடு பேசும் இடம். பலர் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விரும்புகிறார்கள். ஆனால் தேவன் ஏற்படுத்தும் காத்திருப்பை விரும்ப மாட்டார்கள். கிரீடம் வேண்டும், குகை வேண்டாம். அழைப்பு வேண்டும், வனாந்தரம் வேண்டாம். நியாயப்படுத்தப்பட வேண்டும், ஆனால் பழி வாங்குதலை விடமாட்டார்கள். தேவனுடைய சித்தம் வேண்டும், ஆனால் அதை தங்களுடைய அவசரத்தால் அடைய விரும்புகிறார்கள். ஆனால் தாவீது நமக்கு பரிசுத்தமான ஒரு வழியை கற்பிக்கிறான். நீயே காயமடைந்திருந்தாலும் மற்றவர்களை இரட்சிச் செய். பயம் எழும்போது மீண்டும் கர்த்தரைக் கேள். நன்றி கிட்டாத போதும் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இரு. தேவன் யோனத்தானைப் போல பலத்தை அனுப்பும்போது அதை ஏற்றுக்கொள். துரோகம் வந்தாலும் கர்த்தரை நம்பு. மாம்சம் இப்போது பிடித்துக்கொள், உன் வழியில் முடித்துவிடு, உன் கையால் முடிவுக்குக் கொண்டு வா என்று சொல்லும் நேரத்தில் உன் அவசரத்தை விட தேவனே அதிகமாக பயப்படு. ஏனெனில் ராஜ்யம் கர்த்தருக்குரியது. நீதியில் தேவன் தருவதை பாவத்தின் வழியாக பறித்துக் கொள்ளக்கூடாது. முடிவில் தாவீது தன்னைவிட மேலான ஒருவரை நோக்கி நம்மைக் காட்டுகிறான். ஏனெனில் தாவீதைக் காட்டிலும் பெரிய ராஜா ஒருவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் நிராகரிக்கப்பட்டார். அவரும் துரத்தப்பட்டார். அவரும் துரோகம் செய்யப்பட்டார். பாவமான வன்முறைக்கு பாவமான வன்முறையால் பதிலளிக்க அவர் மறுத்தார். தம்மைத் தாமே பிதாவிடம் ஒப்படைத்தார். அதனால்தான் அவர் முழுமையான நீதியில் உயர்த்தப்பட்டார். ஆகவே நீ வனாந்தர காலத்தில் இருக்கும்போது மறைந்திருக்கிறேன் என்றால் மறக்கப்பட்டேன் என்று நினைக்காதே. நீ சூழப்பட்டிருக்கும்போது அழுத்தம் என்றால் கைவிடப்பட்டேன் என்று நினைக்காதே. தேவன் இன்னும் தராததைப் பற்றிக்கொள்ளத் தூண்டப்படும்போது அவசரமே வலிமை என்று எண்ணாதே. கர்த்தர் தம் ஊழியக்காரர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறார். அவர்களை எப்படி காக்க வேண்டும் என்பதையும் அறிந்திருக்கிறார். மலையை எப்படி பிரிக்க வேண்டும் என்பதையும் அறிந்திருக்கிறார். குகைக்குள் கூட வாக்குத்தத்தத்தை உயிரோடே வைத்திருக்க தெரிந்திருக்கிறார். தம் மக்கள் தங்கள் ஆத்துமாவை காயப்படுத்திக் கொள்ளாமல் தாம் நியமித்த சிங்காசனத்துக்கு அவர்களை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்திருக்கிறார்.